ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மேத்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரி பிகினர்ஸ் கைட் பார்க்க போகிறோம். இது 9th-லேருந்து 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இது போக நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் இது கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது வழியாக தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சரியா? நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிகனாமெட்ரிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆங்கிள், ஆங்கிள்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதை ஒரு மாணவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு ஆங்கிள்னா என்னன்னே தெரியல. ஆனால் தீட்டானா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு, சம்மலாம் எப்படி செஞ்சுருக்காரு. ஆனால் ஆங்கிள் அப்படின்றது எங்கே யூஸ் ஆகுன்றது தெரியல. ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூஃப் போடுறீங்க, அந்த ரூஃப் வந்து எந்த அளவுக்கு அகன்று இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதா இருக்கட்டும். பில்லியர்ட்ஸ் இல்லை கேரம் போர்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அந்த காயினை வந்து பேக் பண்ண போகிறோம், அதாவது பேக்கெட் பண்ண போகிறோம், அதுக்கு எந்த இடத்துலேருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுலேருந்து அது சரி, ஒரு ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம டைம் பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பீஸாவை வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் பீஸா இருக்குது, இதை 6 ஸ்லைஸாக போடணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு லைஸும் 30 டிகிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 6 ஸ்லைஸ் போகும். சரியா? அதே மாதிரி ஒரு பிரமிடு எப்படி இருக்குது, ஒரு 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 கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்கட்டும், அந்த கார்னரில் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஏர் விண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பிளேட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள்ஸுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? ஸோ சொல்லப்போனால் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ட்ரிகனாமெட்ரின்றது ரொம்ப மிக முக்கியமான இடத்துல இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் இஸ் எ ஷேப் இன் ஜாமெட்ரி தட் இஸ் ஃபார்ம்டு வென் 2 rays ஆர் ஜாயின் டுகெதர் அட் ஏ சிங்கிள் பாயிண்ட். சரியா? இப்போ 2 rays வந்து வருது, ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. ரைட்டா? அப்போ அந்த இடத்துல என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மீட் ஆகிற பாயிண்ட் வந்து நம்ம வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் முனைன்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழில் முனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நம்ம அந்த இடத்துல தான் பார்ப்போம், அதாவது இந்த வெர்டெக்ஸில் தான் பார்ப்போம். சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பாருங்களேன். இப்போது இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது நம்மளுடைய ப்ரொடக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொடக்டர் வந்து இப்படி வைப்போம், இந்த இடத்துல 0 வர மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து என்னது, இனிஷியல் ஸ்டேஜ். இதுதான் டெர்மினல் சைடு, இதுதான் வந்து என்னது, டெர்மினல் சைடு. அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதான் வந்து ஆங்கிள்னு சொல்லுவோம், தீட்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த இடத்த வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா? சரி, இது 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸ். அப்போ கோடுகளுக்கு மட்டும்தான் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்குமானா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், இது ஒரு கோன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பாயிண்டில் முடியும், பாயிண்டில் முடிஞ்சு அதுலேருந்து ஒரு சர்க்கிள் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணுற லைன் சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டோம்னா இதுலேயும் ஆங்கிள் பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம பிளேன் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, இது சாலிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஆங்கிளில் 2 டைப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள்னு 2 பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் அதோடைய அளவை வச்சு நம்ம ஆங்கிளோட டைப்பாக பிரிக்கிறோம். சரியா? போன தடவை எப்படி பிரித்தோம் நம்ம, அது எந்த மாதிரியான இடத்துல எடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு 2 கோட்டுக்கு நடுவில் எடுக்குதா, இல்லைனா ஒரு சாலிட் ஆங்கிள்குள்ளே எடுக்குதா அப்படின்றத பார்த்தோம். சரியா? இப்போ வந்து அதோடைய அளவை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? டைப்பை பிரிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து 90 டிகிரி வர்ற வரைக்கும் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 85 டிகிரியாக இருக்கட்டும், 70 டிகிரியாக இருக்கட்டும், இல்லை 30 டிகிரியாக இருக்கட்டும், இதெல்லாம் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து பாருங்களேன், ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்ன்றது எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இன்னொரு ஆங்கிள் பார்க்க போகிறோம், ஆப்டியூஸ் ஆங்கிள். ஆப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா above 90 டிகிரி, above 90 டிகிரி, பட் எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது, 180க்கு கீழே இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது 90லேருந்து 180 இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 120 டிகிரி, 135 டிகிரி, இதெல்லாம் என்ன வரும், அப்டியூஸில் வரும். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ஆங்கிள் எப்போதுமே எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அடுத்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த 180க்கு மேலே இருக்கும் பட் 360க்கு கீழே இருக்கும். சரியா? இது வந்து 180ன்னு சொல்லிட்டோம். 180க்கு மேலே இருக்கும்
பட் 360 என்ன ஆகும், ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துச்சுன்னா 360 டிகிரி. சரியா? அப்போ 180லேருந்து ஆரம்பிச்சு 360க்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இது மட்டும் இல்லாமல் அதோட ரொட்டேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் 2 டைப் பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ். சரிங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ், தீட்டா ப்ளஸ் தீட்டா அண்ட் மைனஸ் தீட்டா 2 ஆங்கிள் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது நான் ப்ரொடெக்டர் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன். கரெக்டாக இப்படி வைக்க போகிறேன் ப்ரொடெக்டரை. சரியா? இங்கே 0 இருக்கும். தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி வைக்கும்போது 0 எங்கே வச்சுருக்கீங்க இல்லையா? 0 வச்சிருக்க இடம் தான் இனிஷியல் சைடுன்னு சொல்லுவோம். சரியா? எங்கே நம்ம ஆங்கிளை பார்க்குறோமோ அது வந்து டெர்மினல் சைடுன்னு சொல்லுவோம். இது டெர்மினல் சைடு, இது இனிஷியல் சைடு. சரியா? அப்போ ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. ரைட்டா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளாக் வைஸ்ன்றது எப்படி, நம்ம இப்படி தான் டைம் பார்ப்போம். சரியா? 12, 1, 2, 3. அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் தீட்டாவாக இருக்கும், பாசிட்டிவ் ஆங்கிளாக இருக்கும். சரியா? அதுவே இனிஷியல் சைடு வந்து இங்கே இருக்குது, டெர்மினல் சைடு வந்து இங்கே இருக்குது. ரைட்டா? அப்போ எப்படி இருக்குது? கிளாக் வைஸில் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த நம்ம ஆங்கிள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இருக்குது. ரைட்? ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் ஆங்கிள்னு சொல்லுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நெகட்டிவ் ஆங்கிள், பாசிட்டிவ் ஆங்கிள். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா த சிஸ்டம் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் சிஸ்டம்னு சொல்கிறத விட சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? உலகம் ஃபுல்லாக பல காலகட்டங்களில் இந்த ஆங்கிளை அளக்கிறது விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து மாறிட்டே இருந்தது. ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த ஆங்கிள்ஸை ஒவ்வொரு மாதிரி அளந்தாங்க. ரைட்? ஸோ இப்போ எஸ்ஐ சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 வகையான மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று டிகிரிஸ். சரிங்களா? 1 டிகிரி 2 டிகிரின்னு சொல்கிறது. ரைட்? இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியன். சரியா? ஸோ இந்த 2த்தையும் நம்ம பார்த்துடலாம். ரைட்? இந்த டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் செக்ஸா கெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா? அந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலாக, அதாவது இந்த சர்க்கிளை 360 பார்ட்ஸாக பிரிக்கிற மாதிரி ஈக்குவலான லைன்ஸ் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? 1 ஆங்கிள்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஒரு சர்க்கிளில் மொத்தம் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 0 டிகிரி, 0லேருந்து இது 90, இது 180 அண்ட் 270 அண்ட் 360ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அகைன் இந்த இது வந்து போயிட்டே இருக்கும். ரைட்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளை வந்து நம்ம 360 டிகிரியாக பிரிச்சுப்போம். சரியா? அதுவே ஒரு ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு போடும்போது, இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள்னு போடும்போது அங்கே என்ன வந்துடும்? கரெக்டாக 180 டிகிரி இருக்கும். அதே குவார்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு வரும்போது இங்கே என்ன வந்துடும்? 90 டிகிரி வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 டிகிரி அப்படின்றது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தெரியுதா உங்களுக்கு? இதில் 2 லைன் இருக்கா? இந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? அப்ராக்சிமேட்டாக 1 டிகிரின்றது. சரியா? பொதுவாக இந்த டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் மத்தியிலையும் சரி எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் ப்ரொடெக்டர் எடுத்து டேரெக்டாக அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் தான் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் டிகிரி சிஸ்டம் சொல்லுவாங்க, அல்லது செக்ஸாடெசிமல் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொன்று ரேடியன்ட் இல்லைன்னா சர்க்குலர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிள் வரைகிறேன் நான். சரியா? ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இது ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோம். இப்போது இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோம். சரியா? இப்போ நான் இந்த 5 சென்டிமீட்டர் என்ன பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஆர்க் வரைகிறேன். இந்த இடத்துல ஒரு ஆர்க் வரைகிறேன். சரியா? இங்கேருந்து இதுக்கு ஒரு ஆர்க் வரைகிறேன். இந்த ஆர்க் லென்த்தும் வந்து 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸும் 5 சென்டிமீட்டர். ரைட்டா? அந்த சர்க்கிளை நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஆர்க்கோட லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ரைட்டா? இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ ரேடியஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஆர்க் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ரைட்டா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ரைட்டா? அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆங்கிள் தான் 1 ரேடியன் சொல்லுவோம். 1 ரேடியன். சரியா? இப்போ ஒரு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அப்போ சார் நான் வந்து நீங்கள் 5 சென்டிமீட்டரில் சர்க்கிள் போட்டிருக்கீங்க, நான் வந்து 10 சென்டிமீட்டரில் ரேடியஸ் சர்க்கிள் போட்டிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்? இது 10 சென்டிமீட்டர், இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணுறேன். சரியா? அப்போ இதுவும் 1 ரேடியன் சார். 1 ரேடியனா? எஸ், அஃப்கோர்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது 1 ரேடியனாக வரும். இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? 1 ரேடியனாக வரும். புரியுதா? அது வந்து நீங்கள் என்ன ரேடியஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, 5 இருக்கட்டும், இல்லை 10 இருக்கட்டும், இல்லை 0.5 சென்டிமீட்டராக இருக்கட்டும், இல்லை 20 சென்டிமீட்டராக இருக்கட்டும், எவ்வளவுனாலும் சரி, ஒன்ஸ் வந்து லென்த்தும் இந்த ஆர்க் லென்த்துன்னு எழுதிக்கலாம், ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த அளவை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியன்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து பொதுவாக ஹையர் லெவல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் 10th வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எப்போதுமே என்ன பண்ணுவீங்க? θ = 30 டிகிரி 45 டிகிரின்னு போடுவீங்க. சரியா? ஆனால் 11th 12th நீங்கள் இந்த ஆங்கிளே எழுத மாட்டீங்க. என்ன தான் போடுவீங்க? 30 டிகிரி வருதா π/6ன்னு போடுவீங்க, 45 டிகிரியா π/4ன்னு போடுவீங்க. ரைட்டா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்போ ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம 360 டிகிரின்னு பார்த்தோம். இங்கே ஒரு சர்க்கிள் எவ்வளோ இருக்குன்னா 2π இருக்கும். சரியா? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அங்கே 360 டிகிரி பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே என்ன இருக்குன்னா 2π இருக்கும். அப்போ ஒரு சர்க்கிள் செமி சர்க்கிளாக பிரிச்சோம்னா என்ன வரும்? π/2 வரும். சரிங்களா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ டிகிரி ரேடியன் ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா 1 ரேடியன் அப்படின்றது கிட்டத்தட்ட 57.2958 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 1 ரேடியன்றது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? 57.2958 டிகிரின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு தெரியும். இதுவே ரேடியனில் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? நம்ம பைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பையோட அளவுன்றது இங்கே 180 டிகிரியாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது பை ரேடியனோட அளவு வந்து என்ன எடுத்துக்கிறோம்? 180 டிகிரி எடுத்துக்கிறோம். அப்போ 1 ரேடியன், சரிங்களா? அதாவது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் எழுதுறேன். பை ரேடியன் = 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் = என்ன வரும்? 180/π. சரியா? 180/π. அப்போ 180 22/7 டிவைட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வருது? 57.29 இந்த மாதிரி வருது. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? டிகிரி இன்டூ ரேடியன் வச்சுக்கோங்க. டிகிரி டு ரேடியன். ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? π/180 டிகிரியால் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? π/180 டிகிரியால் மல்டிபிள் பண்ணணும். சரியா? அதுவே டிகிரியிலேருந்து ரேடியன் வச்சுக்கோங்களேன். டிகிரிலேருந்து ரேடியன் அப்படின்னு கேட்டீங்க. சாரி ரேடியன்லேருந்து டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரேடியனோட என்ன பண்ணணும்? 180/π மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? அகைன் சொல்கிறேன். ஸோ டிகிரி டு ரேடியஸ் அப்படின்னா எதால் மல்டிபிள் பண்ணணும்? இன்ட்டு π/180 டிகிரி. சரியா? அதுவே ரேடியன் டு டிகிரி அப்படின்னு சொன்னால் எதால் மல்டிபிள் பண்ணும்? 180 டிகிரி / π மல்டிபிள் பண்ணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு பார்த்தலாம். கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் சிறுசாக்கிறேன். ஸ்டாண்டர்ட் இதை பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 0வை 0ன்னு தான் சொல்லுவோம். சரியா? 30 டிகிரி என்ன வரும்? π/6 வரும். 60 டிகிரி என்ன வரும்னா π/3 வரும். 90 டிகிரி π/2 வரும். 120 டிகிரி அப்படின்றது 2π/3. சரிங்களா? 2 இன்ட்டு பை எவ்வளவு? 180 டிகிரி இல்லையா? இதை பாருங்கள், 120 வந்துருச்சா? ஸோ அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 120ன்றது 2π/3, 150ன்றது 5π/3, 5π/6. சரியா? 180 டிகிரின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் பை. சரியா? இதே மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம பார்த்துடலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா வெறும் ஆங்கிள்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு சம்மை, அதாவது ஒரு ப்ராப்ளமை க்ரியேட்டும் பண்ண முடியாது, அதை சால்வும் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் வந்து என்ன ஆகும்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதனால பாருங்களேன், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிகாஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போது இது வந்து ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். ரைட்? இப்போது நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுத்துருக்கோம். இப்போ இது தீட்டான்னு எடுத்துருக்கோம். ரைட்டா? இல்லை இங்கே கூட ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுக்கலாம், அதாவது இந்த இடத்துல. பட் நம்ம இங்கே தான் எடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பேர் வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடு. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ரைட்டா? எப்போதுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைபாட்னஸ். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா இங்கே வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒருவேளை இதே ட்ரையாங்கிள் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது, ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இங்கே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதே ட்ரையாங்கிள் தான், இதே ஏபிசி தான்.
இங்கே வச்சுருந்தோம்னா இது என்னவாயிரும், ஆப்போசிட் சைடு ஆயிரும், இது அட்ஜசன்ட் சைடு ஆயிரும், பக்கத்தில் ஆங்கிள் பக்கத்தில் இருக்கணும். சரியா? ஆனால் ஹைப்போட்டெனஸ் மட்டும் என்ன ஆகாது, மாறாது. கண்டிப்பாக 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ட்ரையாங்கிளே என்னவாக இருக்கும்னா பெரிய பக்கமாக இருக்கும். இந்த பெரிய பக்கத்தை தான் நம்ம ஹைப்போட்டெனஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ரேஷியோஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 6 ரேஷியோஸ் இருக்குது. ஒன்று சைன் தீட்டா, இதுதான் ப்ரைமில் வரும், ஃபஸ்ட்டாக வரும். சரிங்களா? சைன் தீட்டான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இது 3 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இது 4 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். சரியா? அப்போ சைன் தீட்டா என்ன வரும், என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஆப்போசிட் விச் இஸ் ஆப்போசிட் சைட் 4 சென்டிமீட்டர், ஹைப்போட்டெனஸ் என்னது 5, அப்போ 4/5. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், ரைட்? அப்போ காஸ் தீட்டா என்ன, காஸ் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். பாருங்க, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ காஸ் தீட்டா என்ன வரும், ஹைப்போட்டெனஸ் வந்து மாறாது, 5 தான். ஆனால் அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு, 3. ரைட்டா? புரிதா ப்ரொஃபஷனல்ஸ்? அடுத்து டேன் தீட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேன் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம், அதர்வைஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எழுதலாம். சரியா? அப்போ ஆப்போசிட் சைடு என்ன, 4/3ன்னு வரும். புரிதா ப்ரொஃபஷனல்ஸ்? இதுதான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. சரியா? ஸோ SOH சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், கொசைன்னா CAH. சரிங்களா? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, TOA. சரியா? SOH CAH TOA அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ இந்த பக்கத்தில் இருக்குது என்ன சார் அப்படின்னா கொசிக்கன் தீட்டா. இது என்னது, கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டான்றது என்னன்னா சைனுடைய இன்வர்ஸ். சரியா? பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கொசிக்கன் தீட்டா மீன்ஸ் 1/sin தீட்டா. அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல். ரைட்டா? அப்போ எங்கே என்ன வரும், மேலே ஹைப்போட்டெனஸ் வந்துடும். ரைட்டா? கீழே என்ன வந்துடும், ஆப்போசிட் சைடு வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதே என்ன வரும், 5/4 வந்துடும். ரைட்டா? அதே மாதிரி சரி சீக்கன் தீட்டான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/cos தீட்டா, 1/cos தீட்டா. அப்போ என்ன வருது, இங்கே என்ன வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ் வந்துருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், ஹைப்போட்டெனஸ் பை அட்ஜசன்ட் சைடு வரும். அப்போ இதுக்கு தலைகீழ வரும், 5/3. சரியா? அஸ் வெல் அஸ் காட் தீட்டான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/tan தீட்டான்னு வரும். அப்போ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் வரும், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். இப்போ 3/4 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான். சரியா? ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிப்ரோக்கல்ஸ் அண்ட் கோ ரேஷியோஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சைனுக்கு கொசிக்கன், காசுக்கு சீக்கன், டேனுக்கு காட். ரைட்டா? இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரைட்டா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எஸ்ன்னா சி, சின்னா எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எப்போதுமே சைன்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன, கொசிக்கன். சரிங்களா? காசுனா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன, சி. காசுக்கு என்னது, சீக்கன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ்னா சி, சினா எஸ், எஸ்னா சி, சினா எஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கோரேஷியோஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் 90 - தீட்டா எப்போதுமே சைன் தீட்டா வரும், சைன் 90 - தீட்டா எப்போதுமே காஸ் தீட்டா வரும். சரிங்களா? அதே மாதிரி காட் 90 - தீட்டா டேன் தீட்டா வரும், டேன் 90 - தீட்டா காட் தீட்டா வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் கொசிக்கன் 90 - தீட்டா சீக்கன் தீட்டா வந்துடும், சீக்கன் 90 - தீட்டா கொசிக்கன் தீட்டா வந்துடும். சரிங்களா? இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா கோரேஷியோஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 பார்ட்டாக பிரிச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ் டேஸ் ஆக்சிஸ், அதாவது இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் எக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது ஒய், கீழே வந்து ஒய் டேஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? கீழே வந்து ஒய் டேஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த சைஸ் குறைச்சிக்குமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 0லேருந்து 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு குவார்டரில் குவாட்ரண்ட். ரைட்டா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எடுத்துக்கிறேன். 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அண்ட் 180லேருந்து 270 இருக்கிறது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். அண்டு 270லேருந்து 360 டிகிரி இருக்கிறது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு 3 ஆங்கிள் எடுத்துக்கோமே. இங்கே வந்து நான் 17 எடுத்துக்கிறேன், இங்கே 120 எடுத்துக்கிறேன், இதுக்கு 200 எடுத்துக்கிறேன், இங்கே 290 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 3 ஆங்கிளை
ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சாரி, 4 ஆங்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ ஸ்டூடெண்ட் இந்த 70 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 70 டிகிரி வந்து 0 to 90 டிகிரியில் இருக்குது. ரைட்டா? 0 to 90 டிகிரியில் இருக்குது. ரைட்? இப்போ இதுக்கு வந்து சைனில் ஆன்சர் பார்த்தாலும் சரி, காஸ்டில் ஆன்சர் பார்த்தாலும் சரி, டேனில் ஆன்சர் பார்த்தாலும் சரி, எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஏன்னு வச்சுக்கலாம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 70 டிகிரிக்கு நம்ம சைன், காஸ், டேன் இல்லைனா கொசிக்கன், சீக்கன், காட் இதில் எது பார்த்தாலும் என்னவாக தான் வரும்? பாசிட்டிவாக தான் வரும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 120 டிகிரிக்கு சைனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை கொசிக்கனில் பார்க்குறீங்க. சைனு இல்லைனா சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது? கொசிக்கல். இதுக்கு மட்டும்தான் என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். மற்றபடி நீங்கள் காஸ் 120 டிகிரி பார்த்தாலும் சரி, டேன் 120 டிகிரி பார்த்தாலும் சரி, சீக்கன் 120 டிகிரி பார்த்தாலும் சரி, கான் 120 டிகிரி பார்த்தாலும் சரி, என்ன தான் வரும்? நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 200 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு டேன் 200 பார்க்குறீங்க இல்லை காட் 200 பார்க்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் என்ன வரும்னா பாசிட்டிவில் வரும். சரிங்களா? மற்றபடி சைன், காஸ் எல்லாத்துக்குமே என்ன வரும்? நெகட்டிவில் வரும். சரியா? அதே மாதிரி தான் இந்த 290க்கு காஸ்ட்லேயும் சீக்கன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். மற்றதெல்லாம் என்ன வந்துடும்? நெகட்டிவ் வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் சொல்லுவாங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். சரியா? ஸோ ஏ மீன்ஸ் எல்லா ஆங்கிள்ஸும், எஸ் மீன்ஸ் சைன்ஸ் மட்டும், சைனும் அதாவது ரெசிப்ரோக்கலும் எடுத்துக்கணும், கொசிக்கணும். இங்கே டேனும் அதோடைய ரெசிப்ரோக்கல்னா காட், இங்கே காசும் அதோட ரெசிப்ரோக்கல்னா சீக்கன். ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சைனும் காசும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே காசும் சீக்கண்டும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்க்கு ட்ரிகனாமெட்ரிக் வேல்யூஸ் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ன்றது 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி பார்ப்போம். சைன் 0ட வேல்யூ என்னன்னா 0. காஸ் சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்னங்கன்னா √1/4 போட்டு பாருங்கள். மேலே ரூட்டுக்கு 1 எடுத்தோம்னா என்ன வரும்? 1 வரும். 4க்கு எடுத்தோம்னா 2 வந்துடுதா? அடுத்து இது பாருங்கள், இங்கே என்ன வரும்னா 1/2 ரூட் வச்சுக்கோங்க. அதாவது 0, இது 0 ரூட், இங்கே 1/4 ரூட், இங்கே ½ ரூட், இங்கே 3/4 ரூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? 1 வரும். கீழே 2க்கு ரூட் எடுத்தோம்னா √2. சரியா? இங்கே என்ன வரும்? √3 வரும். இங்கே 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. இங்கே 1க்கு ரூட் எடுங்க 1. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது √0, √1/4, √1/2, √3/4, √1 அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா சைனை ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ குழப்பாமல் வேல்யூஸை மட்டும் பாருங்கள். இந்த டேபிள் வந்து கொஞ்சம் அத்தன்டிக்கான, அதாவது பழைய இங்கே இது எப்படி இப்போல்லாம் எப்படி எழுதுறதில்ல, நம்ம இங்கே 1/√2 தான் எழுதுவோம். சரிங்களா? பட் இருந்தாலும் பழைய மாடலில் எழுதிருக்காங்க. சரியா? அப்போ 0, 1/2, 1/√2, √3/2, 1. ரைட்டா? அப்படியே காசு என்ன வந்துடும்? ரிவர்ஸ் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 1/√2 மட்டும் 45 டிகிரிக்கு சைனும் சரி காசுக்கும் சரி என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அப்படியே என்னது இந்த டேபிள் காலத்து சைனோட டேபிள் காலத்து நீங்கள் தலைகீழ போட்டிங்கன்னா காசோட டேபிள் காலம் வந்துடும். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டேனை பொறுப்பு 0க்கு 0 வந்துடும். இங்கே என்ன வந்துடும்னா 1/√3 வரும். இங்கே 1 வரும், இங்கே √3 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1/√3, அதுக்கப்புறம் 1, இந்த √3 இப்படி வச்சுக்கோங்க. அதாவது 1/√3 ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், அடுத்து √3 ரெண்டாவது, 1 வந்து மூணாவது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 டிகிரிக்கு என்ன வரும்னா நான் டிஃபெண்ட் வரும். சரிங்களா? ஏன்னா அந்த 90 டிகிரிக்கு டேன் வேல்யூ என்னென்ன ஸ்பெசிஃபைடாக சொல்லப்படல. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கொசிக்கண்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் அப்படியே பாட்டிக்கோங்க. சரியா? இப்போ சில இம்பார்ட்டண்ட், அதாவது இப்போ பார்த்தது போக சில விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் சம்ஸ் வந்து நம்ம வேகமாக பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சைன் 180 டிகிரி, அதாவது சைன் பையோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 வரும். சரிங்களா? அதே மாதிரி காஸ் பையோட வேல்யூ -1 வரும். டேன் பையோட வேல்யூ என்ன வந்துடும்? 0 வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? ரைட். அடுத்தது சைன் 360யோட வேல்யூ என்ன வரும்னா 0 வரும். அதுவே காஸ் 360யோட வேல்யூ 1 வரும்.
tan 360 டிகிரியோட வேல்யூ வந்துடும் 0 வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, டக்குன்னு நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு, சாரி. சரிங்களா? ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி sin 180 டிகிரிக்கு sin 360 டிகிரிக்கும் 0 தான். காசுக்கு -1 வரும், +1 வரும், டேனுக்கு வந்து 0 0 வரும். சரியா? எப்போதுமே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? sin n பையோட வேல்யூ ஆல்வேஸ் செட் டு பி 0, n belongs to integrals. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த n belongs to integers. சரியா? ஸோ என்னோட வேல்யூ ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் என்னவா இருந்தாலும் சரி, sin n பையோட வேல்யூ என்ன வரும்? 0 வரும். சரியா? அதுவே cos n பையை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 விதமாக போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 1ன்னு வரும், இன்னொன்று என்ன வரும்னா -1 வரும். சரிங்களா? எப்போ 1ன்னு வரும் அதை பார்த்துடலாமா? ஸோ n வந்து ஈவன் நம்பராக இருந்தால் அங்கே என்ன வரும்? 1 வரும். சரியா? அதே n வந்து ஆட் நம்பராக இருந்தால் என்ன வந்துடும்? -1 வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதிலே பாருங்களேன், cos 180 டிகிரினா என்ன? 1 × 180 டிகிரி. சரியா? அப்போ காசுக்கு என்ன வந்துச்சு? -1 வந்துச்சு. அதுவே 2 × 180 டிகிரினா 2 × 180 டிகிரி 360 வரும். ஸோ இங்கே என்ன வந்துச்சுன்னா +1 வந்துச்சு. சரிங்களா? டேனும் இதே மாதிரி தான், tan n பை என்ன வரும்? 0 தான் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக் சிமெட்ரிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதில் என்னென்ன வரும் பாருங்கள். sin of -θ is equal to -sin θ, cos of -θ is equal to +cos θ, tan of -θ is equal to -tan θ. சரியா? மற்றெல்லாம் இதோட ரெசிப்ரோக்கல் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? சைனும் டேனும் ஆட் ஃபங்க்ஷன்ஸ், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. என்ன சார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சைனில், இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், சைனில் +xன்னு போடுறீங்க. சரியா? அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு 90 வச்சுக்கோங்க. sin 90 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு? 1ன்னு அர்த்தம். சரியா? அதுவே sin -90 டிகிரி என்ன வந்துடும்னா -1 வந்துடும். புரியுதா? அப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ போட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நம்பர் வருது. இப்போ ஏன்னு வருதுன்னா -x சைனில் போட்டிங்க அப்படின்னா என்ன வந்துடும்? -a வந்துடும். சரியா? இதே மாதிரி தான் டேனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சைனும் டேனும் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸோட வேல்யூ சிம்பிள் மாற்றணும்னா ஆன்சரோட வேல்யூ சிம்பிள் மாறும். சரிங்களா? ஆனால் காசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இப்போ காஸ் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு +a வருது. காஸ் -x போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் என்ன தான் வரும்? +a தான் வரும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் அது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சைனும் டேனும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் தான் ஆன்சர் வரும். காஸ் மட்டும் மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே கீழேயும் பார்த்துக்கோங்க. சைனோட ரெசிப்ரோக்கல் என்ன? சீக்கன் தானே. சீக்கன் மட்டும் -θ போட்டோம்னா +θ வரும். மற்றதெல்லாம் நெகட்டிவ் போட்டால் நெகட்டிவ் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயங்களை பார்த்துக்கோங்க. sin 90 - θ இல்லை π/2 - θ is equal to cos θ, cos π/2 - θ is equal to sin θ, tan π/2 - θ is equal to cos θ, cosecant π/2 θ - θ is equal to secant θ, secantக்கு cosecant, cotக்கு tan. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே π - θ இது வந்து 90 டிகிரி - θ இல்லையா? இது வந்து 180 டிகிரி - θ. அது என்ன வரும்னா +sin θ வரும். அதுவே cos π/θ என்ன வந்துடும்? -cos θ வந்துடும். tan π - θவும் -tan θ வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே நீங்கள் ரெசிப்ரோக்கலாக ஞாபகம் வச்சுக்கணும். cosecant π - θ என்ன வரும்? ப்ளஸ் cosecant θ வரும். secant π - θ is equal to -secant θ வரும். cot π - θ is equal to -cot θ வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சில ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். sin π/2 + θ is equal to cos θ, cos θ + π/2 அதாவது 90 டிகிரி +θ வந்துடும், -sin θ வரும். டேனுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி -cot θ வந்துடும். சரிங்களா? அதேமாதிரி cosecant θவுக்கு secant θ வந்துடும். பட் secant θவுக்கு எடுத்துட்டிங்கன்னா cosecant θ வரும். காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா -tan θ வரும். சரிங்களா? ஸோ அதே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஆனால் அதில் பாருங்கள் எல்லாமே வந்து மைனஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா? இங்கே நம்ம அடிஷன் கொடுத்துருக்கோம். சரியா? π - θ is equal to என்ன? π + θ is equal to என்ன வரும்? -sin θ. அதே காசுக்கு -cos தான் வரும். டேன் மட்டும் என்ன வந்துடும்? பாசிட்டிவ் வந்துடும். சரிங்களா? கொசிக்கனுக்கு -cosecant, சீக்கனுக்கு -secant, காட்டுக்கு மறுபடியும் என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? அதுவே 2π ஆடும்போதும் இந்த மாதிரி தான். sin 2π + θ என்ன வந்துடும்? +sin θ, காசுக்கு காசு வந்துடும், டேனுக்கு டேன் வந்துடும். ஸோ எல்லாமே என்ன வந்துடும்? பாசிட்டிவ் சைனாக வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோடைய
அடுத்த பாட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் நிறைய பார்த்தோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நிறைய அப்டேட்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சரியா? இப்போ நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா sin a + b. ஸோ sin a + b is equal to sin a cos b cos a sin b. சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்றது நான் சொல்கிறேன். சரியா? அது மாதிரி sin a - b is equal to sin a cos b cos a sin b. cos a + b is equal to cos a cos b minus sin a sin b. cos a - b is equal to cos a cos b plus sin a sin b. சரியா? இந்த 4 ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ரொம்ப நல்லவர்னு வச்சுக்கோங்க, குட் மேன். ரைட்டா? காஸ் வந்து ரொம்ப பேட் மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், சைன் ரொம்ப நல்லவர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த a + b இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ப்ளஸ் கொடுத்தோம்னா அவரும் ப்ளஸ் கொடுப்பாரு, நம்ம மைனஸ் கொடுத்தோம்னா அவரும் மைனஸ் தான் கொடுப்பாரு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக கொடுத்துருவார். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனையும் காசையும் பிரிக்க மாட்டார், சேர்த்து வச்சுருப்பார். sin a cos b cos a cos sin b. அதேமாதிரி sin a cos b cos a sin b. சரிங்களா? ஸோ பாருங்கள், நம்ம ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ் கொடுப்பாரு, மைனஸ் கொடுத்தா மைனஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி என்ன பண்ணிப்பார், சைனையும் காசையும் சேர்த்து வச்சுருப்பார். ரைட்டா? அதனால தான் சைன் நல்லவர்னு சொல்கிறேன். காசு கெட்டவர்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அங்கே பாருங்களேன், நம்ம ப்ளஸ்ஸு கொடுத்தோம்னா மைனஸ் கொடுத்துருவாரு, மைனஸ் கொடுத்தோம்னா ப்ளஸ் என்ன கொடுத்துருவாரு. சரியா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை மாற்றி மாற்றி கொடுத்து விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி காசையும் தான் சேர்த்து வச்சுருப்பாரு, சைனையும் தான் சேர்த்து வச்சுருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர விட மாட்டார். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது பிரித்து வச்சுருப்பார். ரைட்டா? நம்ம பிரிட்டிஷ்காரங்க பண்ண மாதிரி. ரைட்? அதனால தான் காசு வந்து ஒரு பேட் மேன் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து tan a + b is equal to tan a + b minus tan a - b. tan a - b is equal to tan a - tan b plus divided by 1 plus tan a tan b. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா மேலே மைனஸ் கீழே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா மேலே மைனஸ் கீழே ப்ளஸ். சரியா? ஸோ எப்போதுமே இந்த சிம்பிள் மேலே இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இதில் sin 2a is equal to 2 sin a cos a. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் எப்போதுமே காசு சேர்த்து வச்சுக்குவார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 முன்னாடி வரன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ sin 2a is equal to என்ன வரும், 2 sin a cos a வரும். சரியா? இதுக்கு இன்னொரு ஃபார்முலா 2 tan a divided by 1 plus tan square. பட் இந்த ஃபார்முலா தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்து பாருங்கள், cos 2a is equal to cos square a minus sin square a. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணிப்பார், இந்த ஏவை நீ ஒரு ஏ வச்சுக்கோ நீ ஒரு ஏ வச்சுக்கோன்னு சொல்லி பிரித்து கொடுத்து தனித்தனியாக தான் வச்சுக்குவார். சரிங்களா? சேர்த்து வச்சுருக்க மாட்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்கே பாருங்கள், cos 2a is equal to 2 cos square a minus 1 வச்சுருப்பார். சைனே இல்லை பார்த்தீங்களா? அந்த மாதிரி வச்சுப்பார். அல்லனா cos 2a is equal to 1 minus 2 sin square a அப்படின்னு வச்சுருப்பார். சரியா? அப்போ காசை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிரித்து வச்சுருப்பாரு, இல்லை காசை மட்டும் வச்சுருப்பாரு, இல்லை சைனை மட்டும் வச்சுருப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 3 ஃபார்முலாவே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், cos 2a is equal to cos square a minus sin square a. cos 2a is equal to 2 cos square a minus 1. cos 2a is equal to 1 minus 2 sin square a. சரியா? ஸோ காசுக்கு காசே வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, காசுக்கு சைன் வந்துச்சுன்னா மைனஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, இதையும் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். cos 2a is equal to 1 minus tan square a divided by 1 plus tan square a. இதே மாதிரியே இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்களேன், sin 2a is equal to 2 tan a divided by 1 plus tan square a. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மேலே மட்டும் டிஃபர் ஆகும். சரிங்களா? அடுத்து tan 2a, இதெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். tan 2a is equal to 2 tan a divided by 1 minus tan square a. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a. அடுத்து cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தேவைப்படும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பப்போ. மற்றபடி இந்த 2 ஃபார்முலா அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. tan 3a is equal to 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan square a அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை. சரியா? சம்மை ப்ராடக்டாக மாற்ற போகிறோம். சம்மை என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்டாக மாற்ற போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சைன் வந்து நல்லவர். ஸோ 2 பேர்த்தையும் சேர்த்தே வச்சுருப்பார். பாருங்களேன், இருக்காங்களா?
காசு வந்து கெட்டவர் யாராவது ஒருத்தர் மட்டும் தான் வச்சுருப்பார். பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒன்று காசு வச்சுருப்பாரு, இல்லைன்னா சைன் வச்சுருப்பாருன்னு இங்கே வச்சுருக்கோம். சரியா? அப்போ பாருங்கள், sin A plus sin B is equal to 2 sin A plus B by 2 cos A minus B by 2. சரியா? அதே sin A minus B is equal to cos A plus by 2 sin A minus by 2. சரியா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இது பாருங்களேன், இங்கே ப்ளஸ் இருக்குன்னா சைன்ட்ட ப்ளஸ் இருக்கும். சரியா? இங்கே மைனஸ் இருக்குன்னா சைன்ட்ட மைனஸ் இருக்கும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருக்குன்னா சைன்ட்ட ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்குன்னா சைன்ட்ட மைனஸ் இருக்கும். சரியா? காசை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே காசு தானே வரப்போகுது. ஸோ காஸ் A ப்ளஸ் பை 2 காஸ் A மைனஸ் B2 அப்படின்னு வரும். என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே காசாக இருக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சைனாக இருக்கும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா சைனில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் வந்துச்சுன்னா சைனில் மைனஸ் இருக்கும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே காசாக இருக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சைனாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி டீஃபேக்டரைசேஷன், அதாவது இந்த பக்கத்துலேருந்து கண்டுபிடிச்சிருப்போம், இதை இப்படியும் செய்யலாம். பாருங்களேன், 2 sin A cos B is equal to sin A plus B sin A minus B. சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி 2 cos A sin B is equal to என்ன வரும்? sin A plus B minus sin A minus B வச்சுக்கோங்க. சரியா? புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எது டவுட் இருக்குங்களா? அதே மாதிரி 2 cos A cos B is equal to என்ன வரும்? cos A plus B cos A minus B minus 2 sin A sin B is equal to cos A plus B cos A minus B. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஞாபகம் வேறு வழி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? 2 sin A cos B is equal to என்ன வருது? sin A plus B sin A minus B வருது. பாருங்கள், நம்மள்கிட்ட A இருந்துச்சுன்னா பாருங்கள், சைன்ட்ட A இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும், காஸ்ட் A இருந்துச்சுன்னா மைனஸில் வரும். அவ்வளோதான். சைன்ட்ட A இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும், காஸ்ட் A இருந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் வரும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2 cos A cos B இருந்துச்சுன்னா பாருங்கள் என்ன வந்துடும்? cos A cos B மைனஸ் வந்துடும். அதே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன வந்துடும்? இங்கே மைனஸ் வந்துடும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். சரியா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ட்ரிகனாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ட்ரிகனாமெட்ரியில் எதுவும் குழப்பமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஆல்ரெடி நம்ம 2 மேத்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரிக் பேசிக் கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் இல்லையா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேசிக் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் 2 கிளாஸஸ் அதே மாதிரி இந்த கிளாஸஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துன மொத்த செஷனுக்குரிய பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் இன் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியனில் கொடுத்து டிகிரியாக கேட்டிருக்காங்க. சரியா? ரேடியனில் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்ன பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியும் நமக்கு? 180 டிகிரி தெரியும். சரியா? அப்போ 5/12 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5/12 போடுங்க இன்ட்டு ரேடியன்லேருந்து டிகிரி மாற்றணும்னா என்ன பண்ணும்? 180 டிவைட் பை பையால் மல்டிபிள் பண்ணும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? 180 டிவைட் பை பையால் மல்டிபிள் பண்ணும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் என்ன வரும்? பையும் கேன்சல் ஆயிரும். 12னா 1 12s are 12, மிச்சம் எனக்கு 60 இருக்குது. ஸோ 5 12s are 60. சரியா? அப்போ 5 × 5 15 75 டிகிரி. சரியா? அப்போ 5/12 ரேடியனை வந்து டிகிரியை மாற்றினா என்ன வருது? 75 வருது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன்னொரு ரேடியன் கொடுத்து இந்த ரேடியனை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டிட்டர்மின் த how the angle 7π/8 ரேடியன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா 7π/8 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 7π/8 இன்ட்டு எதால் மட்டும் பண்ணணும்? 180 டிவைட் பை பையால் மட்டும் பண்ணணும். சரிங்களா? ஸோ பையும் கேன்சல் ஆயிரும். ரைட்டா? பையும் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இதை அடிச்சு கொடுத்து பாருங்கள் என்ன வரும்? 2 8s are 16. சரியா? மிச்சம் என்ன இருக்குது? 2 0 இருக்குது. மறுபடியும் 2 8s are 16. சரியா?
அப்போ மிச்சம் என்ன இருக்கும் 40 இருக்கும், அதாவது 4 இருக்கும், நம்ம பாயிண்ட் வச்சுன்னா 40 வரும். அப்போ 5 8s are 40 ரைட்டா. அப்போ என்ன வரும் 7 × 22/5 தட் இஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 157.5 டிகிரி கிடைக்கும். சரியா, திஸ் இஸ் கிரேட்டர் தென் 90. ஸோ 90 டிகிரிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம் நம்ம, இட் இஸ் அன் ஆப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ 7/8ன்றது என்னது, இஸ் அன் என்ன சொல்லுங்கள், ஆப்டியூஸ் ஆங்கிள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் 2 சவுண்ட் நம்ம என்ன பண்ணோம், ரேடியனை டிகிரியாக மாற்றணும் இல்லையா. இப்போ டிகிரி ரேடியனை மாற்ற போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 135 டிகிரி 135 டிகிரியை என்ன மாற்ற போகிறோம், ரேடியனை மாற்ற போகிறோம். சரிங்களா. ஸோ நமக்கு நல்லா தெரியும் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னது பை ரேடியன் ரைட்டா. அப்போ 135 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் 135 இன்ட்டு அங்கே என்ன பண்ணோம் 180 மைனஸ் பையால் மல்டிபிள் பண்ணணும். இது ரேடியன் டு டிகிரியில். சரியா. இப்போ டிகிரி டு ரேடியன்னா என்ன பண்ணணும், பை 180 டிகிரியால் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பை 180 டிகிரி. சரியா. அப்போ என்ன வரும் 5ஆல் கேன்சல் பண்ணலாமா, 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2 7 வரும், இங்கே 3 6 வரும். அகைன் 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள் 3 9s வரும், இங்கே 4 9s வரும். சரியா. அப்போ 3/4 ரைட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 135 டிகிரி ரேடியனை பார்த்தோம்னா என்ன வரும் 3/4 வரும். சரியா. இதே 40 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துடலாம். 40 டிகிரி வர மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு பை 180. சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். பாருங்கள் 2 2s are 4, 9 2s are 12. சரியா. அப்போ என்ன வரும் 2/9. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து டவுட் இருக்குங்களா? இப்போ அடுத்த சம் போகும் சொல்யூஷன். சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, cos a minus b is equal to √3/2 கொடுத்துருக்காங்க, அண்ட் sin a plus b is equal to 1 கொடுத்துட்டாங்க. சரியா. ஸோ இந்த ரெண்டு இதையும் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம a plus b a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் எழுதிக்கணும் cos a minus b is equal to √3/2. சரியா. இந்த பக்கம் இது எழுதிக்கணும் sin a plus b is equal to 1. சரியா. ஸோ இப்போ எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு காசு செஞ்சுருவோம். சரியா. நமக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும்னா cos a minus b, அதாவது இந்த a minus b இருக்கிற இடத்துல cos 30 டிகிரி இருந்தால் தான் 30 டிகிரி இருந்தால் தான் என்ன நமக்கு கிடைக்கும் √3/2ன்றது கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது cos a minus b is equal to √3/2 கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன இருந்தால் நமக்கு √3/2 கிடைக்குன்னா 30 டிகிரி. சரியா. அதுக்கு பிறகு நம்மகிட்ட என்ன இருக்குது a minus b இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம a minus b யோட வேல்யூ என்னது 30 டிகிரின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா. அடுத்துங்க பாருங்கள் sin a plus b, அதாவது sin 90 டிகிரி இருந்தால் தான் நமக்கு என்ன தெரியும் 1ன்னு தெரியும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சைனுக்கு பக்கத்தில் 90 டிகிரி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ என்ன வரும் 1ன்னு தெரியும். காசை பொறுத்த வரைக்கும் 0 இருந்துச்சுன்னா 1ன்றது நமக்கு தெரியும். சரியா. அப்போ a plus b இருக்கிற இடத்துல நம்மகிட்ட என்ன இருக்குது 90 டிகிரி இருக்குது. சரியா. அப்போ a plus b is equal to 90 டிகிரி. இது செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதுலேருந்து நம்ம சம செஞ்ச வேண்டி தான். சரியா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a minus b is equal to 30 டிகிரி. செகண்ட் ஈக்குவேஷன் a plus b is equal to 90 டிகிரி. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா a plus a 2aன்னு வரும். மைனஸ் b plus b கேன்சல் ஆயிரும். 30 plus 90 வரும் 120 வரும். சரிங்களா. அப்போ therefore 2a is equal to 120னா ஏயோட வேல்யூ என்ன வரும் 60 டிகிரி இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா அங்கே 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கே போனால் என்ன ஆயிரும் டிவைட் ஆயிரும். சரியா. எனக்கு இந்த பக்கம் இடம் பத்தல, அதனால் நான் இந்த சைடு எழுதுறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏ வந்து 60 டிகிரி கிடச்சிச்சு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். a plus b is equal to என்னது 90 டிகிரி. சரியா. ஏவோட வேல்யூ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும் 60 டிகிரி தெரியும். அப்போ பியோட வேல்யூ என்ன +60 போச்சுன்னா என்ன வரும் -60 ஆகும். அப்போ 90 - 60 என்ன வரும் b is equal to 30 டிகிரி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை டவுட் இருக்குங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வச்சு இந்த வேல்யூஸ் கேட்குறாங்க. sin 150
cos minus 210 degree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமூக போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sin 150 degree is equal to எப்படி எழுதலாம்னா sin 90 plus 16 எழுதலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்போதுமே என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆங்கிளுக்கு இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக எழுத முடியும். சரியா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், sin by 2 plus theta is equal to என்ன தெரியும், cos thetaன்னு தெரியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே தீட்டாக்கு பிறகு நம்மகிட்ட என்ன இருக்குது, 60 டிகிரி இருக்குது. அப்போ sin 90 டிகிரின்றது என்ன எழுதலாம், நம்ம sin by 2ன்னு போடலாம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ sin by 2 plus 60 டிகிரி என்ன எழுதலாம், cos 60 டிகிரின்னு எழுதலாம். சரியா? தர்ஃபோர் cos 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு, 1/2. சரியா? அடுத்த சம் பாருங்க, cos minus 210 டிகிரி கேட்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு cos plus 210 டிகிரி தான். சரியா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும், cos ஆஃப் மைனஸ் தீட்டானாலும் ஒன்று தான், cos தீட்டானாலும் ஒன்று தான். பிகாஸ் cos வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நான் நடத்தும் போது சொன்னேன். சரிங்களா? அப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா cos 210 டிகிரி அப்படின்றது 180 + 30 டிகிரி. சரியா? அப்போ இது என்ன வரும், இது வந்து ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், cos by plus theta is equal to என்ன வரும், மைனஸ் cos theta வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மைனஸ் cos theta வரும். இந்த cos இதை எப்படி எழுதலாம்னா cos by plus 30 டிகிரின்னு எழுதலாம், அல்லது என்ன எழுதலாம், மைனஸ் cos 30 டிகிரின்னு எழுதலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், நமக்கு மைனஸ் √3/2 கிடைக்கும். மைனஸ் √3/2 கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது sin 15 டிகிரியை பார்த்துடலாம். ஸோ sin 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், நமக்கு எப்படி எழுதலாம்னா sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா sin a minus b is equal to sin a cos b minus cos a sin b. சரியா? இதான ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதன்படி இதை எழுதணும்னா நல்லா பாருங்களேன், இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 45 டிகிரி இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 30 டிகிரி இருக்குது. சரியா? அப்போ sin 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி மைனஸ் cos 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மாற்றி போட்டேன் பாருங்க, cos bனா இங்கே என்ன வந்துடும், cos 30 டிகிரி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்போ sin 45 டிகிரி வேல்யூ எவ்வளவு, 1/√2. cos 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு, √3/2 மைனஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ அதுவும் இதே தான் வரும். காசுக்கும் சைனுக்கு மட்டும் 45 டிகிரியில் என்ன வரும், 1/√2 தான் வரும். அண்ட் sin 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு, 1/2 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை சேர்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 1 × √3 √3 / 2√2 மைனஸ் 1 × 1 1 √2 × 2 is equal to 2√2. சரியா? ஸோ காமனாக பிரிச்சிங்கன்னா √3 - 1 / 2√2 அப்படின்னு பிரிச்சிடலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஈஸி தான் அந்த சம் இல்லையா? அடுத்த சம் பாருங்கள், காசு என்ன இருக்குது, 75 டிகிரி இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்கள், cos 75 டிகிரி is equal to எப்படி எழுதலாம், cos 45 டிகிரி + 30 டிகிரின்னு எழுதலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஃபார்முலா என்னென்னு, cos a + b is equal to cos a cos b மைனஸ் sin a sin b. இது எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, அப்போ இங்கே cos 45 டிகிரி ப்ளஸ் ப்ளஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், cos 45 டிகிரி cos 30 டிகிரி மைனஸ் sin 45 டிகிரி sin 30 டிகிரி. சரியா? ஸோ தட் என்ன வரும், 1/√2 இன்ட்டு √3/2 மைனஸ் 1/√2 இன்ட்டு 1/2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வந்துடும், √3 × 1 √3 / 2√2 மைனஸ் 1 × 1 என்ன வந்துடும், 1 √2 × √2 2√2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் ஈக்குவல் டு √3 - 1 2√2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் பாருங்கள், என்ன இருக்குது, tan 69 + tan 66 / 1 - tan 69 × tan 66 இருக்குது.
ஸோ ஃபார்முலா எழுதலாம். tan A plus tan B by 1 minus tan A tan B அப்படின்னா இது என்ன வரும் நமக்கு? ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். tan A plus B வரும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஷார்ட் ட்ரிக் வந்து நான் கிளாஸில் நடத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். முடிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன். சரியா? ஸோ tan 69 degree plus tan 66 divided by 1 minus tan 69 tan 66. சரியா? that is equal to இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 69 இருக்குது, பிக்கு பதிலாக 66 இருக்குது. சரியா? அப்போ tan 69 plus 66 tan 69 plus 66 அது என்ன வரும்னா tan 69 plus 66 என்ன வந்துடும்னா 135 டிகிரி வந்துடும். சரிங்களா? ஸோ இடம் இல்லாதனால நான் இப்படி எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காங்க. ஸோ இதை பிரிச்சாச்சுன்னா நமக்கு என்ன வரும்? tan 90 plus 45 டிகிரி வந்துடும். 90 plus 45 டிகிரி வந்துடும். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன வருது நமக்கு? tan by 2 plus theta is equal to என்ன வரும் நமக்கு? minus cot theta வரும். minus cot theta. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே பாருங்கள், tan by 2 தானே, இது வந்து என்னது? by 2 தானே, by 2 plus theta is equal to என்னதுலாம்? minus cot 45 டிகிரி வரும். that is equal to -1 தான். ஏன்னா tan 45 டிகிரிக்கு ஒன்றுன்னா காட்டுக்கும் என்ன தான் வரும்? ஒன்று தான் வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த சம்மும் போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கொஞ்சம் சிம்பிள் லெவல் சம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்ப மேட்டர் தான். பாருங்கள், given the equation is equivalent to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cos square of pi by 4 minus x minus sin square of pi by 4 minus x கொடுத்துருக்காங்க. இன்னமும் பெருசாக சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு முடிச்சலாம். எப்படி பாருங்கள், cos square a minus sin square a is equal to cos 2a. அவ்வளோதான். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது? by 4 minus x இருக்குது. இங்கேயும் அதே வேல்யூ தான் எடுத்துருக்கு. சரியா? அப்போ cos square a cos sin square a வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பா மேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன மேட்ரு? சப்பா மேட்டர். ரைட்டா? போலாமா? அப்போ ஹியர் a is equal to by 4 minus x. So therefore என்ன வரும்? cos 2 by 4 minus x. சரியா? அப்போ இந்த 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா cos 2 into by 4 என்ன வந்துடும்? by 2 வந்துடும். மைனஸ் 2 into x என்ன வந்துடும்? 2x வந்துடும். சரியா? ஸோ இங்கேயும் ஒரு ஃபார்முலா நமக்கு வரப்போகுது. என்ன ஃபார்முலானா cos by 2 minus theta is equal to என்ன வரும்? வெரி குட், sin theta. சரியா? அப்போ therefore cos by 2 minus sin 2x என்ன வந்துடும்? sin 2x வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்த சம் போலாமா? ஸோ 2 சம் கொடுத்துருக்காங்க. 2 சம்மே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு சம்மும் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு sin 2x is equal to 2 tan x divided by 1 plus tan square x அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? முதல்ல இந்த சமம் பார்ப்போம். ஸோ sin 2x ஃபார்முலா என்ன? 2 sin x cos x அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 sin x cos x divided by sin square x plus cos square x அப்படின்னு எழுத போகிறேன். சரியா? அது எப்படி சார் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா sin square plus cos squareோட வேல்யூ என்னது? 1. அப்போ இதுக்கு கீழே 1 இருக்கிறதான்னு அர்த்தம். அந்த 1க்கு பதிலாக நான் என்ன எழுத முடியும்? sin square x plus cos square xன்னு என்னால் எழுத முடியும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் நான் cos square xஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும் பாருங்கள், 2 sin x cos x divided by cos square x as well as sin square x cos square x divided by cos square x. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேலே இருக்க டேர்மையும் cos squareஆல் இது பண்ணிட்டேன், கீழே இருக்க டேர்மையும் cos squareஆல் டிவைட் பண்ணிட்டேன். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்னா அங்கே பாருங்கள், ஒரு cos xும் ஒரு cos xும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 sin x by cos x வரும். இங்கே பாருங்கள், இதையும் காமனாக போட்டுக்கலாமா? அப்போ sin square x by cos square x plus cos square x divided by cos square x. சரியா? அப்போ 2 sin x by cos x என்ன வரும்? 2 tan x வந்துடும்.
சைன் பை காஸ் tan தானே. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், tan ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். இங்கே காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், 1 வந்துடும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டோமா பாருங்கள். 2 tan x டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் வருது. நமக்கு என்ன வருது, tan ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் 1 வருது. சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து செய்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்குவோம். அடுத்த சம் என்ன, காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். சரியா, போமா. ரைட். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா. அப்போ காஸ் 2xோட ஃபார்முலா என்ன, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். சரியா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது கீழே நான் என்ன எழுத போகிறேன், வெரி குட், நான் நினச்சது தான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கரெக்டு. என்ன எழுத போகிறேன், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுத போகிறேன். சரியா, மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு தெரியும் தானே என்ன பண்ண போகிறேன். வெரி குட். என்ன டிவைட் பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன். சரியா, அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், கீழே அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? அப்போ இதுக்கு இது காமன் எழுதலாம், ரெண்டுத்துக்குமே காமன் எழுதலாம். அப்போ என்ன வரும்னா, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், கீழே அதே தான் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். therefore என்ன வந்துடும், இங்கே 1 வந்துடும். இது சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், tan ஸ்கொயர் வந்துடும். சரியா, as well as இங்கேயும் 1 வந்துடும். இங்கே என்ன வந்துடும், சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் tan ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதையும் ப்ரூவ் பண்ணியாச்சா? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? செம்ம ஈஸியாக இருக்கு இல்லையா? என்ன, நமக்கு ட்ரிகனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் மட்டும் தெரியும், அவ்வளோதான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த சமயம் கையோடு முடிச்சிருவோம். பாருங்கள், இந்த சமம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்ன கலரில் எழுதுவோம், பிளாக் கலர் எழுதுவோம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, tan a இஸ் ஈக்குவல் டு 3/4 கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு சைன் 2aவும் காஸ் 3aவும் கேட்டுருக்காங்க. சரியா, அப்போ முதல்ல நம்ம tan a-வை ரீரைட் பண்ணிக்குவோம். tan a இஸ் ஈக்குவல் டு சைன் a பை காஸ் a தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. சரியா, அப்போ என்ன எடுத்துக்கலாம், இது ஒரு ரேஷியோவில் இருக்குது. ரேஷியோ நம்ம நார்மல் நம்பரை மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம வெரி குட் ஒரு வேரியபிள் சேர்த்து எழுதிக்குவோம். அப்போ இது 3kன்னு எழுதிக்கலாம், காஸ் ஏன்னு எழுதிக்கலாம், 4kன்னு எழுதிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். சரியா, அப்போ 3k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எனக்கு ரொம்ப இந்த பிங்க் கலர் எழுது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, 9k ஸ்கொயர் இங்கே என்ன வரும், 16k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலாக எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், பிளாக்கும் ப்ளூவும். ஆனால் எழுதுறதுக்கு இது என்னமோ பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்லுங்கள். சரியா, 9 + 16 வந்துடும் 25k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/25. சரியா, அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும், 1 ± 5 வரும். நம்ம +5 மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ கேவோட வேல்யூ என்ன எடுத்தாச்சு, 1/5 எடுத்தாச்சு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏற்கனவே நம்ம சைன் என்ன வரும், 3kன்னு தெரியும். என்ன தெரியும், சைன் 3 வந்து சைன் ஏ வந்து 3kன்னு கேட்குறது தெரியுமா? அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3k தெரியும். அப்போ 3 × k-ஓட வேல்யூ என்னது 1/5. அப்போ சைன் ஏவோட வேல்யூ என்னது 3/5. சரியா, அதே மாதிரி காஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, 4kன்னு தெரியும். அப்போ 4 × 1/5 என்ன வரும், 4/5 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம செம்ம செய்ய போகிறோம். சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ செஞ்சிடுமா, இல்லையே, சின்னதாக இருந்தனால டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட்டேன். சைன் 2aவும் காஸ் 3aவும் கேட்டிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், போலாமா? ரைட், ஃபஸ்ட்டு சைன் 2a ஃபார்முலா. சைன் 2a இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 2 sin a cos a. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
therefore 2 into சைனோட வேல்யூ என்னது 3/5, காசியோட வேல்யூ என்னது 4/5. அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 into 3 6, 6 into 4 24 divided by 5 into 5 25. சரியா? அடுத்தது cos 3யோட ஃபார்முலா பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான கலர் எழுதுவோமா? மஞ்சள் கலர் எழுதுனா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ பர்பிள் கலர் எழுதுவோம். சரியா? cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos e. இந்த ஃபார்முலா எனக்கே அப்பப்போ மறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ 4 காசோட வேல்யூ என்னது? 4/5 4 cube minus 3 into 4/5. சரியா? புரியுதா ப்ரொஃபஷனல்ஸ்? அப்போ எங்கே என்ன வரும்? 4 into 64/125 minus 3 4s are 12, 12/5. சரிங்களா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 256 divided by 125 minus 12/5. சரியா? அப்போ 125க்கு 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன தான் வரும்? 125 தான் வரும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். இது என்ன பண்ணி ஆகணும்? இங்கே பாருங்கள், 5 எதாவது மல்டிபிள் பண்ணால் இதாகும். வெரி குட், சொல்லுங்கள். 15ஆல். ஸோ அதாலேயே மல்டிபிள் பண்ணுறோம். புரியுதா ப்ரொஃபஷனல்ஸ்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 25. அப்போ என்ன வரும்? நல்லா பாருங்கள். ஏதோ தப்பு விட்ட மாதிரி இருக்குது. 3545 125க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? 125 தான் வரும். அப்போ 125 எதால் மட்டும் பண்ணும்? 2 5. கரெக்டு தானே? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ 256 minus 150 divided by 125. சரியா? அப்போ இதை கழிச்சா என்ன வரும் நமக்கு? 106 divided by 125. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் வச்சு சம் பார்த்தாச்சு. கடைசியில் பாருங்களேன், எவ்வளோ சம் பார்த்துட்டோம். ஒரு சின்ன நம்பரில் எப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். இந்த சம் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.